புத்தூர் ஃபால்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குதுன்னா இந்த ஏலகிரி இருக்குல்லங்க, இந்த ஏலகிரி மலைக்குள்ளே தான் இந்த புத்தூர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இந்த மலை வந்து ஏலகிரி தாங்க. இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம ரூமும் அங்கே தான் இருக்குது. போயிட்டே இருக்கும்போது இந்த வியூ அழகாக இருக்குதுங்க. இந்த ரோடு இங்கே தட்டு அந்த ரோடு, அதுவும் அந்த ரோடு வந்துட்டு அப்படியே லைட்டாக மேலே மேடு மாதிரி ஏறி அந்த சைடு வளைஞ்சி மறுபடியும் மேலே லைட்டாக மேடு மாதிரி போயிட்டுருக்கு. அழகாக இருக்குது. இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஆனால் பிளாக் பண்ணவே முடியலங்க, மோட்டோவிலவே பண்ண முடியல. மழை தூரில் விழுந்துக்கிட்டே இருக்கா, அதனால தான் நான் வந்துட்டு அங்கே மேலே போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்துட்டு இப்போது ஒரு 4 o'clock பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் கேப்சர் பண்ண முடியுதான்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஜலகாம்பாறை அதை வந்து பார்த்துட்டே இந்த ஃபுல் டே போயிடுச்சுங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 1 day இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புத்தூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நிலவூர் போகிற வழியில் தான் நம்ம போகணும். அந்த நிலவூர் போர்டு பாருங்கள், மேலே இருக்குது பாருங்களேன். ஆனால் அந்த ஃபால்ஸ் இந்த மலைக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ தாங்க கண்டுபிடிக்கிறேன். இன்னும் கண்டுபிடிக்கல, உள்ளே போகணும். ரொம்ப உயரத்தில் இருக்கும். இதுவே இங்கே புதுசாக வெள்ளை கலரில் ஏதோ வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக பரவிடுச்சிங்க. மலைக்கு மேலே தாங்க இருக்கும். இப்போ நாவலூர் போகிற வழியை கண்டுபிடிக்கணும். நாவலூர் போகிற வழியில் தான் அந்த புத்தூர் இருக்குதாங்க. அந்த புத்தூர் இருக்கிற இடத்துல தான் அந்த ஃபால்ஸ் இருக்கான். நிலவூர் போகிறதுக்கு ரூட் மேப் போட்டாச்சு. இங்கேருந்து மொத்தம் 4.5 கிலோமீட்டர் வருது. ஓ, இன்னும் இங்கே 6 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. சரி, ஓகே. நம்ம பக்கமான ஒரு ஷார்ட் ரூட்டை போட்டிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து 4.5 கிலோமீட்டருங்க காமிக்குது. நாவலூர் போகிறதுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த புத்தூர்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் இருக்காங்க. நாங்கள் பக்கமாக போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப பள்ளமாக இருக்க மாட்டேங்குது. பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. பிரேக் மட்டும் இல்லை, அவ்வளோதான். சரியாந்திர கடுப்புங்க. பக்கமாக ரூட்டு காமிக்குதேன்னு சொல்லிட்டு வந்தால் இது ஃபுல்லுமே கல்லு காடாக காமிக்குது. என் டைமிங்கும் போச்சு, என் பெட்ரோலும் போச்சு. ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்தால் எப்படி இருக்கும். இப்போ என்னன்னா, நம்ம இந்த வழி குறுக்குழியில் வந்தோம் இல்லைங்க, நிலவூர் இந்த சைடு போகணும், நம்ம புத்தூருக்கு இந்த சைடு போகணுமா. குறுக்குழியில் வந்ததே வேஸ்ட்டாக போச்சு. கம்பெனி இப்படியே வந்திருக்கலாம். ரோட்டில் ஒரு வேலையும் காணுங்க. யார்ட்டையாச்சும் அட்ரஸ் கேட்கலான்னு பார்த்தா இந்த மழை வேறு தூங்கினே இருக்குது. எப்படி கேட்போமா? அண்ணா, புத்தூர் வில்லேஜ் எங்கண்ணா இருக்குது? புத்தூர் இப்படியா? அங்கே கூட ஃபால்ஸ் இருக்குது, அது இந்த சைடாக வரும் இல்லை? அது நாங்கள் நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கிறேண்ணா. இப்போது இந்த சைடு தானே ஃபால்ஸும், இந்த சைடு தான். அண்ணா நம்பி போயிட்டுருக்குறோம். அண்ணா, புத்தூர் வில்லேஜ் எதுண்ணா? இது இந்த ஊர் தாண்டி அதான் பாருங்க புத்தூர். எங்கேருந்து வரேன்? அண்ணாண்ணா, சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் போகிறேன். சும்மா தான் அங்கே ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. நீ அங்கே ஃபால்ஸுக்கு பார்த்து வேஸ்ட்டு. ஏண்ணா? ஒன்றும் கிடையாது, அங்கே தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. தண்ணி இல்லையா? தண்ணி இல்லை. நான் புத்தூர் தான். புத்தூர் தான். அப்படி இந்த பக்கம் ஏன்னா ஒரு பார்க் இருக்குது, எதானா அப்படி பார்க் போய் பார்க்கறது, அது போகிறது வேஸ்ட்டு. இப்போ தண்ணியே கிடையாது. தண்ணியே கிடையாது. மழை பெஞ்சு தண்ணி வந்தால் தான்.
நிறைய பேர் வரத்தில்லப்பா. ஆ தண்ணி மழையான்னு தானே உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஆமாம். மழை இல்லாதனால அங்கே ஜலகம்பாறையும் போனேன், அங்கேயும் தண்ணி இல்லைன்னாங்க. ஆ சரி, இங்கே இது மலைக்குள்ளே தானே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இதில் கூட பஸ் தண்ணியால் வச்சு கொஞ்சம் கூட தண்ணி வராதாக்கா? வரும். ஆ அங்கே கீழே எல்லாம் கொஞ்சம் கூட வராது. ஆனால் லைட்டாக வரும். ஆ கீழே தான் அப்படி போவோம். ஆ மேலே இருந்தாலும் வராது, அதிகமாக வராது. அந்த கொஞ்சோண்டாச்சும் பார்த்துட்டு போகிறேனே, அந்த கொஞ்சோண்டு வரதையாச்சும் பார்த்துட்டு போகிறேனே. பார்த்துட்டு போகிறோம். இது மழையும் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி தூரிக்கினே இருக்குதேக்கா. இங்கே எப்பயுமே அப்படி தான் இருக்குமா? இல்லை, ஆ 2-3 நாளாக தான் இங்கே மழை. நாங்கள் இவ்வளோ தூரம் வர எப்படிக்கா நடந்தே வந்துடுவா? கொஞ்சம் அளவு தான் நடந்து போயிடும். ம் ஸ்குவாட் ஃபால்ஸ் பக்கமாக வந்தாச்சு. ஆனால் இந்த வழி இல்லையாங்க, இந்த வழியாங்க, இந்த வழியில் கொஞ்சம் தூரம் இன்னும் போகணுமா. ஏங்க இதுக்கு மேலே எந்த வழின்னு தெரியலையே, இந்த வழியா இல்லை இந்த வழியான்னு தெரியலையே. யாருமே இல்லை, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. இந்த மழை வேறு பெஞ்ச மணிக்கே இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்தவுடனே இந்த வழியும் எண்டாயிருச்சுங்க. நம்ம வந்து ஃபோனில் மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸ்கோர் டைம் வந்துட்டு ஒரு 7 o'clock ஆக போகுது. இங்கே ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்குது, அங்கே வேணால் பார்க்க ட்ரை பண்ணலாம். ஒரு ஆடு வேறு வந்துட்டுருக்குங்க. மலைத்தூரல் அதிகமாகவே வீசுது. கூட உங்களுக்கு தெரியுதா, அங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குங்க. இங்கே வேறு ஆடு போயிட்டுருக்கா. அது ஆட்டோட முதலாளி யாராச்சும் வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், யாரும் வரமாட்றாங்க. இருட்டாயிருச்சு, 7 மணி பக்கமாக ஆக போகுதுங்க. உங்களுக்கு அந்த குளம் தெரியுதா? எனக்கே கண்ணே தெரியலங்க. இருந்து கிட்ட போவோம். ஆனால் இங்கே குளிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, என்னங்க கூகுளில் கொஞ்சம் கூட தெரியல. அந்த ஃபால்ஸ் வந்துட்டு மரத்தோட நெவுல் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக தெரியல கேமராவில். இதுதாங்க லொக்கேஷனு. ஃபாரஸ்ட்னு இருக்குல்ல, இது பக்கத்தில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இதுதான் நம்ம போன குளம். இந்த குளத்துல வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணுமாங்க. நடந்தால் வந்துட்டு அந்த ஃபால்ஸ் இருக்குமா. இப்போ சும்மா வந்துட்டு ரூட் மேப் போட்டிருக்கேன், ஏலகிரின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்படியே இதிலிருந்து வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபண்டரா பார்க் இருக்கும், அதுக்கடுத்து வந்து நிலவூர் இருக்கும். அங்கே போகாமல் இந்த ரூட் வந்து புத்தூர்னு சொல்லிட்டு போகிற வழியே புத்தூர்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு சொல்லுவாங்க. இது வழியாக வந்துட்டு கடைசி அந்த காடு மாதிரி இருக்குது இல்லைங்க, கடைசி எண்டுலேயே வந்து அந்த ரோடு விடும். அந்த ரோடு வந்தவொடனே அங்கே குளம் இருக்கும், அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணுங்க. நடந்தால் அந்த ஃபால்ஸ் வந்துடும். ஆனால் ஃபால்ஸ் வந்து எல்லா டைம்லேயும் இருக்காது, மழை காலத்தில் மட்டும்தான் இருக்கும்.